வெரி நைஸ் ஆஃப் யூ. ஒண்டர்ஃபுல் ஈவினிங். எல்லாருக்கும் என்னுடைய ஆத்மாத்மா வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த சேனலை, மகாவதார் ஃபவுண்டேஷன் சேனலை நமக்காக பொறுப்பெடுத்து மிகவும் திறமையாக நடத்தி கொண்டு வரும் பழனியப்பன் ஐயா அவர்களுக்கு என்னுடைய ஃபர்ஸ்ட் நமஸ்காரத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இதை இந்த ஃபவுண்டேஷனை நடத்தி வரும் ரங்கநாதன்ஜி, மாஸ்டர் ரங்கநாதன்ஜி அவர்களுக்கும் என் பிரணாமத்தை தெரிவித்துக் கொள்கிறேன், வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். மற்றும் இங்கே அமைதியாகவும் அன்பாகவும் ஒரு கட்டுப்பாடோடும் இருக்கும் அந்த நம்ம மெம்பர்ஸ் அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த ஞானத்தையும் தியானத்தையும் கற்றுக் கொடுத்த பிதாமகா பத்திஜி அவர்களுக்கும், மகாவதார் பாபாஜி அவர்களுக்கும், சதானந்த யோகி அவர்களுக்கும், காசிரெட்டி நாயனா அவர்களுக்கும், பிரபஞ்சத்துக்கும் விஸ்வசக்திக்கும் பஞ்சபூதங்களுக்கும் பூர்ணாத்மா சர்வாத்மா அம்சாத்மாக்களுக்கும் ஆஸ்ட்ரிஷியன் மாஸ்டர் சிரியன் மாஸ்டர் சேத் மாஸ்டர்களுக்கும் என் பெற்றோர்களுக்கும் வணக்கத்தை கூறிக்கொண்டு இன்று கொடுத்திருக்கும் தலைப்பிலிருந்து நாம் பல விஷயங்களை தெரிந்து கொள்ளலாம். முக்கியமாக நம்ம தியானம் மட்டும் செய்யாம நம்ம ஆரோக்கியம் இல்லாமனா எதுவுமே கிடையாது. ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எது இருந்தாலும் அப்புறம் கடைசியில உடல் இருந்தாலும் சுவர் இருந்தாலும் சித்திரம் எழுத முடியும். அந்த அந்த சித்திரம் எழுதுறதுக்கு சுவர் வேணும்னா அந்த சுவர் தான் நம்ம பாடி, நம்ம உடம்பு, நம்ம ஆரோக்கியம். நம்ம ஆரோக்கியங்கிறது பொதுவா நம்ம என்ன எதிர்பார்க்கிறோம்? ஆரோக்கியம், உடம்பு ரீதியான ஆரோக்கியம். உடம்பு ரீதியான ஆரோக்கியம் இருந்தா தான் வாழ்க்கையில சந்தோஷமாக இருக்க முடியும். இப்போ கையில சந்தோஷமா இருக்கணும்னா நமக்கு ஆரோக்கியம் வேணும், நிம்மதியா இருக்க முடியும். ஸோ இந்த உலகத்திலேயே நாம சந்தோஷமாக வாழணும் என்றால் ஆரோக்கியம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி, இந்த ஆரோக்கியம்னா உடம்பு ரீதியான ஆரோக்கியம் தான் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுக்குறோம். ஏன்னா உடம்பு ரீதியான ஆரோக்கியம் இல்லைன்னா எதுவுமே இல்லை, எது இருந்தும் பிரயோஜனம் இல்லை, இது இல்லைன்னா ஒண்ணுமே பிரயோஜனம் இல்லை, அப்படி ஆயிடுது. இந்த உலகத்திலேயே கையில வச்சுக்கிட்டு நம்ம ஒரு ஒரு 50,000 கையில வச்சிருக்கேன், எனக்கு ஏதாவது ஸ்வீட் சாப்பிடணும்னு தோணுது, ஆனால் டயாபெட்டிக்கு 50,000 கையில வச்சுக்கிட்டு யாராவது என் டயாபெட்டிக்கை வாங்கிக்கோங்க, சர்க்கரை வியாதியை வாங்கிக்கோங்க, எனக்கு ஒரே ஒரு லட்டு மட்டும் சாப்பிட கொடுங்கன்னு அப்படி ஒரு நிலைமை வரக்கூடாது. எல்லோருக்கும் ஆரோக்கியம் மிக மிக இம்பார்ட்டன்ட். அந்த ஆரோக்கியத்தை நம்ம கடைபிடிக்கலைன்னா எது இருந்தும் இல்லாம ஆயிடுச்சு, இருக்கு ஆனா இல்லைங்கிற மாதிரி ஆயிடுது. ஆக இந்த ஆரோக்கியத்தை, உடம்பு ரீதியான ஆரோக்கியம் நம்ம ப்ரியாரிட்டி கொடுக்குறோம். இந்த உலகத்துல வாழணும்னா இந்த உடம்பு இருந்தா தான் நாம் வாழ முடியும். இந்த ஆன்மாவிற்கு மரணம் கிடையாது. ஆனா இந்த ஆன்மா இந்த உலகத்திலே இருந்த இந்த உடம்பு இல்லைன்னா இந்த சரீரத்தை தான் இருக்கு. ஆன்மாவுக்கு அழிவு இல்லை. ஆனா ஆன்மாவுக்கு இங்க வரணும்னா, பூமியில வரணும்னா அதுக்கு ஒரு பாடி வேணும்ல, அதுக்கு ஒரு உடம்பு வேணும்ல. அந்த உடம்பு தான் நம்ம, அந்த உடம்புல ஆன்மாவும் சேர்ந்து இருந்தா தான் அது ஒரு உயிர். இல்லைன்னா ஆன்மா யாரும் நமக்கு தெரியாது, நம்ம பார்த்தது இல்லை, அதுக்கு உருவம் கிடையாது. ஸோ நம்ம பாடியில அது குடியிருந்து நம்மள அது ஒரு மனுஷனை நம்மள மாற்றி விடுது. ஸோ இந்த சரீர தர்மம், நம்ம ஆரோக்கியத்தை, நம்ம உடம்பை நாம நல்லா பார்த்துக்கணும். எப்படி நல்லா பார்த்துக்கணும் அப்படிங்கிறது வழிமுறை கொடுக்குறாங்க. இதுதான் பிரைமரி ஹெல்த் ஆகும், பிசிக்கல் ஹெல்த் ஆகும். அப்போ இந்த பிசிக்கல் ஹெல்த் எது சம்பந்தப்பட்டு இருக்கு? இந்த உடல் ஆரோக்கியமா இருக்கணும்னா என்ன தேவை? எப்படி இந்த உடல் ஆரோக்கியமா இருக்குதுன்னா என்னென்ன தேவையா இருக்கும்? எப்படி இந்த உடல் ஆரோக்கியமாக இருக்கும் என்பதை பத்தி நம்ம இன்னைக்கு ரொம்ப கிளீனா பார்க்கலாம். சரிங்களா? அது ஜென்ரலா ஒருத்தர் பார்க்கும்போது உடம்ப என்ன கேட்குறோம்? எப்படி சார் இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, சரி என்ன சாப்பிட்டீங்க அப்படிதான் கேட்போம். நீங்க கோயம்புத்தூர் கொங்கு நாடு பக்கம்லாம் போயிட்டீங்கன்னா சாப்பிட்டீங்களா, வாங்க சாப்பிடலாம், வாங்க மோர் குடிச்சிட்டு போங்கன்னுவாங்க. அதே திருநெல்வேலி பக்கம்லாம் போனாங்கன்னா வாங்க காபி குடிச்சிட்டு போலான்னுவாங்க. யாருமே நம்ம சேலம் பக்கம்லாம் போனாங்கன்னா டிஃபனே சாப்பிடுங்கன்னுவாங்க. ஏன்னா அவங்க அது அப்படியே பழகிட்டாங்க, முன்னோர்கள் சொல்ல சொல்ல அதாவது இப்ப இருக்கிறவங்க கத்துக்கிட்டு அது யார் வந்தாலும் உபசரிப்புங்கிறதுல முதல்ல தண்ணி, இல்லைன்னா காப்பி, இல்லைன்னா டிஃபன், அந்த மாதிரி
லைனா சொல்லுவாங்க. அப்போ நம்ம உபசரிக்கும் போது நன்றாக இருக்கிறீங்களா, உடம்பு நல்லா இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த இது சொல்லுவாங்க. அப்போ நம்ம எல்லாருமே என்ன பண்றோம், அந்த உடம்புக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கிறோம். பிரியாரிட்டி டு அவர் பாடி. ஸோ ஜென்ரலா ஒருத்தர் நம்ம பார்க்கும்போது அப்போ நல்லா சாப்பிடணும். அப்போ நல்லா தூங்கணும். நல்லா சாப்பிட்டா என்ன ஆகும், நல்லா தூக்கம் வருமா? சரி, நல்லா தூங்கினா என்ன ஆகும், நல்லா ரெஸ்ட் எடுக்கணும். அப்போ நல்லா ரெஸ்ட் எடுத்தா என்ன ஆகும், நமக்கு டென்ஷன் ஃப்ரீ ஆயிடும். டென்ஷன் இல்லாம வாழணும். அப்போ டென்ஷன் இந்த மாதிரி எல்லாம் இருந்தாவே உடம்பு நல்ல ஆரோக்கியமா இருக்கும். அப்போ என்பது ஜென்ரலாவே எல்லாருக்கும் தெரியும், எல்லா மக்களுக்கும் தெரியும். இப்போ சரி, இப்போ நல்லா சாப்பாடு அப்படின்னா என்ன, எப்படிப்பட்ட சாப்பாடு, அது எப்படி எல்லாம் சமைக்கணும், அதை எப்படி சாப்பிடணும் அப்படிங்கறதெல்லாம் கூட ஒரு பெரிய இதே இருக்குது. இப்போ நாம 4 வகையான குணத்தை உடையவங்க. மனிதனாக பிறக்கும் முன்னால நமக்கு தத்துவ குணம், ரஜோகுணம், சாத்வீக குணம், நிர்குணம். இப்போ தத்துவ குணத்துல இருக்கிறவங்க சமைச்சாங்கன்னா நம்ம கொஞ்சம் அதே மாதிரி மாசம் தான் இருப்போம். ரஜோகுணம் இருக்கவங்க சமைச்சாங்கன்னா அவங்க எப்படி ஒரு போர்ஸா இருப்பாங்களோ அந்த மாதிரி இருக்கும். சாத்விக குணம் இது ரெண்டுமே கலந்து இருக்கும். நிர்குணம்னா என்னடா வாழ்க்கை, நம்ம நல்லாவே இருப்போம், அந்த சாப்பாடு சாப்பிட்றதுக்கு முன்னால நல்லாவே இருப்போம், என்னடா இந்த சாப்பிட்ட பிறகு என்னடா இந்த வாழ்க்கை, அந்த இது பாட்டு வர்ற மாதிரி அந்த மாதிரி வரும். அப்போ நம்ம என்னன்னா யாரு கையில சமைக்கிறாங்களோ அந்த இது வருமா. ஒரு முறை காந்திஜி சொல்றாரு, இன்னைக்கு யாரையோ நான் அடிக்கணும் போல தோணுது, யாரையோ வெட்டணும் போல தோணுதுன்னு ஜெயில இருக்கும்போது. என்னடான்னா அன்னைக்கு ஒரு நான்வெஜ் சமைக்கிறவர் இவருக்காக சமைச்சு கொடுத்துருக்குறாங்க, இவருக்காக வெஜ் சமைச்சு கொடுத்துருக்காங்க. ஆனா இவர் சாப்பிட்டதுன்னா வெஜிடேரியன் ஃபுட்டு தான். ஆனா சமைச்சவர் நான்வெஜ்காரரு. அவருடைய அந்த ரஜோகுணத்துடைய பண்பு எல்லாமே அந்த கைவழியா இறங்கி அப்படி அவருக்கு தோணுதான். இப்போ நம்ம பத்ரிஜி கூட சொல்லுவாரு, நீங்க சமைக்கிறதுக்கு முன்னால அழகா ஒரு தியானம் பண்ணிட்டு, ஒரு செகண்ட் 1 மினிட் தியானம், ஓம் 1 மினிட் தியானம், OMD அப்படின்னு சொல்லுவாங்க. 1 மினிட் தியானம், OMD, அதாவது 1 மினிட் தியானம் பண்ணிட்டு அந்த கரண்டியை வச்சுக்கிட்டு நம்ம சமைச்சு எடுத்தோம்னா அன்னைக்கு இருக்கிற டேஸ்ட் நேற்று இருந்திருக்காது, நாளைக்கு இருக்காது. எப்போ நீங்க அந்த 1 மினிட் தியானம் செஞ்சீங்களோ அப்போ உங்களுக்கு அந்த டேஸ்ட் வருது அப்படிங்கிறாரு. அதே போல நீங்க யாராவது வீட்டுக்கு வந்தாங்கன்னா கூட நீங்க என்ன செய்யணும்னா ஒரு முறை தியானம் பண்ணிட்டு அவங்களுக்கு நீங்க கொடுங்க. அவங்களும் தியானி ஆயிடுவாங்க, அவங்களும் நம்ம கூட நல்லா பேசுவாங்க. எப்படியாப்பட்ட கோபத்தோட வந்தாலுமே இன்னைக்கு ஆச்சுடா, நீயா நானான்னு பார்த்தலாம், வெட்டொன்னு துண்டு ரெண்டுடா அப்படின்னு வர்றவங்க கூட என்ன செய்வாங்க, இந்த தண்ணியை சாப்பிட்டு அந்த தியானம் பண்ணி தண்ணியை சாப்பிட்டாங்கன்னா அவங்க ஏதோ ஒரு ஞாபகத்தில் அப்படிலாம் வரும். அப்புறம் அது சரியா போயிடும், அட்ஜஸ்ட் ஆயிடும். ஆமாப்பா, நான் உன்னை பார்க்க தான் வந்தேன், சரி நீ நல்லா இருக்கியா, நான் நல்லா, நீ நல்லா இருக்கியா, நான் நல்லா இருக்கேன், நான் நல்லா இருக்கேன், நீ அப்படி சொல்லிட்டு சகஜமா போயிடுவாங்க. ஸோ நம்ம அந்த இது அந்த பண்பாடு வந்தவங்களுக்கு மோரோ தண்ணியோ கொடுத்து உபசரிக்கும் போது அவங்க அந்த திண்ணையிலையோ இல்லை வீட்லயோ சேர்லயோ ஃபேனு கீழே உட்கார்ந்து இருக்கும்போது அவங்களுடைய அந்த பழிவாங்கும் குணமோ இல்லை கெட்டதா பேசணுங்கிற குணமோ மாறுது. அப்போ அது என்ன இம்பார்ட்டன்ட் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா அந்த வைப்ரேஷன் தான் இம்பார்ட்டன்ட். அப்போ அந்த மாதிரி ரொம்ப நம்ம என்ன செய்யணும், சமைக்கும் போது நல்ல அருமையா அதை ஒரு தியானம் பண்ணிட்டு சமைக்கணும். டென்ஷன் இல்லாம எப்படி வாழ்வதுன்னா நிம்மதியா எப்படி தூங்குறது அப்படின்னா இந்த 3ஐயும் என்ன பண்ணணும், நல்ல சாப்பாடு, டென்ஷன் இல்லாம நிம்மதியா தூங்குறது, நல்லா ரெஸ்ட் எடுக்கிறது. இதை நம்ம இதை பத்தி நல்லா நீட்டில டிஸ்கஸ் பண்ணுவோமா. இது என்னது மட்டும் இல்லை, என்னோட ஒப்பீனியன் எல்லாமே நீங்க வந்திருக்க எல்லாருமே டிஸ்கஸ் பண்ணலாம். அதுல ஒரு நல்லது இருக்கலாம், கெட்டது இருக்கலாம். இந்த சப்ஜெக்ட் ரொம்ப ஈஸியான சப்ஜெக்ட் தான், எல்லாரும் கலந்துக்கோங்க. இது எல்லாமே தெரிஞ்ச மாதிரியே இருக்கும். ஆனா மறுபடியும் நம்ம அதை பேசணும், நம்ம அதை புரிஞ்சுக்கணும். அப்படி புரிஞ்சுக்கலாம்னா புரிஞ்சு பேசணும். அப்போ நாம் அதை புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்மளோட வாழ்க்கையில நல்ல முறையில இது நமக்கு ஆழமாக பதியும். அப்ப தினசரி வாழ்க்கையில நாம இந்த
நல்ல விஷயத்த எல்லாம் வாழ்க்கை தான் நம்ம நம்ம பகுதியாக மாற வேண்டும் அப்படின்னு இருக்கோம். நல்ல சாப்பாடு அப்படின்னா சொன்னாலே என்ன, அந்த சொன்னாலே அந்த சாப்பாடோட ரொம்ப முக்கியமானது எது அப்படின்னா தண்ணி. இப்போ அதான் இப்போ நான் சொன்னோம் இல்லையா, அந்த மாதிரி தண்ணி. இப்போ நீங்க காரைக்குடி பக்கம் செட்டிநாடு பக்கம்லாம் போனீங்கன்னா ஒரு சின்ன ஃபங்க்ஷன்னா கூட அந்த பெரிய இலையா போட்டு ஒரு 30-40 வகையான காய்கறிகளை சமைச்சு ஒரு 10-15 வகையான ஸ்வீட்டை சமைச்சு அடுக்கி வச்சிருவாங்க. அவங்க வந்து சாப்பிட்றவங்களுக்கு எது சாப்பிடணும் எது விடணும், ஐயோ இவ்வளவு கஷ்டப்பட்டு சாப்பிட்டாங்களே நம்ம விட்டுட்டு போன நல்லா இருக்குமான்னு எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு வயிற்ற தடி உட்கார்ந்தா உடனே ஒரு அருமையான பீடா ஒன்று கொடுத்துருவாங்க. அதே போல ஜீரணம் ஆகிறதுக்கு எல்லாமே அங்க தனித்தனியா எல்லாம் வச்சிருப்பாங்க. காரப்பொரி, அந்த மாதிரி காரப்பொரி சாப்பிடுறது, அப்புறம் வெத்தலை பாக்கு போடுறது, அது எல்லாமே சாப்பிட நமக்கு என்ன ஆகுதுன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். காரைக்குடி பக்கம் செட்டிநாடு பக்கம் ஒரு ஃபங்க்ஷனுக்கு எல்லாம் போயிட்டு இருந்தோம்னா அத்தனை வகையான வெரைட்டி இருக்குங்க. அது எல்லாம் காய்கறி முதல் கொண்டு என்ன இனிப்பு முதல் கொண்டு அவங்க பரிமாற வகையை முதல் கொண்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ அருமையா அவங்க வந்து நம்ம உடம்புறைகளை கவனிச்சுக்குவாங்க. சாப்பாடு விஷயத்துல பொறுத்தவரையுமே அப்படி இருக்கும். அப்போ நம்ம என்ன செய்யணும்னா நல்லா சாப்பாடு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா சாப்பாடோட ரொம்ப முக்கியமானது அப்படின்னா தண்ணி. இப்போ நீங்க இந்த இருட்டுக்கடை அல்வான்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா திருநெல்வேலியில? அந்த திருநெல்வேலியில நீங்க இருட்டுக்கடை அல்வா அவங்க வந்து செஞ்சாங்கன்னா ரொம்ப டேஸ்டா இருக்கு. அதே கோதுமை மாவை அதே மாதிரி பக்குவமா நம்ம வீட்டுல இருட்டாவே ஒரு லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு செஞ்சாலும் கூட அந்த டேஸ்ட் வர்றதில்ல. ஏன்? அங்க ஓடுற தாமிரபரணி தண்ணி, அந்த தண்ணியில அந்த விசேஷம் இருக்கு. அந்த தண்ணியில இருந்து நமக்கு கிடைக்கிறத அந்த டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பரா இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்போ அந்த தண்ணி ரொம்ப 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 முக்கியமா இருக்குது இல்லையா? அந்த தண்ணி இல்லாத இடமே கிடையாதுன்னும் போது, ஏன்னா நம்ம உலகமே 75% தண்ணி தான் இல்லையா? அப்ப நம்ம உடம்புல எவ்வளவு இருக்கு? அதே மாதிரிதான் அண்டம் என்ன இருக்கோ அதேதான் பிண்டத்திலயும் இருக்குது. சரி, நாம எவ்வளவுக்கு எவ்வளவு தண்ணீர் குடிக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நாம் ஆரோக்கியமாக இருப்போம்னு சொல்றாங்க. ஐயா எனக்கு உடம்பு வந்து கொஞ்சம் இதா இருக்கு, ஒயிட்டா இருக்கு அப்படின்னு சொல்லி நான் ஒரு ஹெல்த் வெல்னஸ் சென்டருக்கு போனேன். ஐயா உங்க வயசு 73ன்னு சொல்றீங்க, நீங்க எவ்வளவு தண்ணி குடிக்கிறீங்கன்னு. சார் ஒரு 2 லிட்டர் மேக்சிமம், இல்லைன்னா தண்ணி தாகம் எடுத்தா 300 லிட்டர் போகும் அப்படின்னு. ஐயா உங்க வந்து 10 கிலோவுக்கு 1 லிட்டர் தண்ணி நீங்க குடிக்கணும் அப்படிங்கிறாரு. அப்போ நீங்க டெய்லி ஒரு 7 லிட்டர்ல இருந்து 8 லிட்டர் தண்ணி நீங்க குடிக்கணும். அப்போ அது டீடாக்ஸ் ஆகி நல்லா அருமையா உடம்ப வந்து தானாவே அது சரி பண்ணிக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னது. இப்போ நம்ம பிதாமக பத்ரிஜி சொன்னதுக்கும் கனெக்ட் ஆகுது. ஒருவேளை அவங்க பிதாமக பத்ரிஜி சொன்னதான் இவங்க வந்து இந்த மாதிரி நம்மளுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்றாங்களான்னு கூட நான் நினைச்சேன். ரைட்டு. அது போல நம்ம என்னன்னா ஆரோக்கியம் வேணும் அப்படின்னா நம்ம வந்து உடம்புல 10 கிலோ வெயிட் இருந்ததுன்னா 1 லிட்டர் தண்ணி, அதே மாதிரி 50 கிலோ இருந்தா நம்ம 5 லிட்டர் தண்ணி டெய்லி குடிச்சிங்கன்னா நம்ம வந்து உடம்பு தானாவே டீடாக்ஸ் ஆயிடும் அப்படின்னு சொல்றாங்க. ஆகையால நம்ம அதை பார்த்துக்கணும். ஸோ ஒரு சீக்ரெட்டா இதுதான். ஹெல்த் சீக்ரெட்டா என்ன? பாயிண்ட் பை பாயிண்டா நான் சொல்றேங்க. நீங்க அதை வந்து எழுதிக்கிட்டே வாங்க. சும்மா வந்து கேட்டா மட்டும் போதாது. அது அப்போது புரிஞ்ச மாதிரி இருக்கும். அப்புறம் 2-3 நாளைக்கு கழிச்சு பார்த்தீங்கன்னா அது மறந்து போயிடும். அது நேச்சர் தான். நம்ம எத்தனை ஞாபகம் வச்சுக்கிறது? நம்ம அப்பா அம்மா வச்ச பேரை 70 வருஷம் 80 வருஷம் ஆயிருந்தா கூட மறக்கிறது இல்லை. ஏன்னா அப்பப்போ நம்ம கூப்பிடுறாங்க, யாராவது ஒருத்தர் ஏதோ ஒரு பேர் வச்சு கூப்பிடுறாங்க அப்படின்னுட்டு. அதே மாதிரிதான் நம்ம வந்து பேர் கூட மறக்கலன்னு காரணம் என்ன, நம்ம அடிக்கடி அந்த பேரை காதுல கேட்க கேட்க நம்ம மறக்கிறது இல்லை. அப்போ நம்ம என்ன செய்யணும்? ஒரு முறைக்கு 2 முறை நம்ம விட்டு விட்டு படிக்கணும், விட்டு விட்டு கேட்கணும். அப்போ அது மறக்காம இருக்கும். சரி, சும்மா கேட்டா மட்டும் போதாது. அதை வந்து அப்போது புரிஞ்ச மாதிரி இருந்தாலும் பின்னாலும் நமக்கு. ஆக நீங்க இதையெல்லாம் நோட் செய்து வச்சுக்கிட்டீங்க, நோட்ல எழுதி வச்சுக்கிட்டீங்கன்னா நம்ம எத்தனை வருஷத்துக்கு ஆனாலும் அதை நீங்க திருப்பினீங்கன்னா உடனே அந்த ஞாபகம் அப்படியே கரெக்டா வரும். அந்த விஸ்டம் எல்லாம் நமக்கு உடனே வரும். நம்ம என்ன கேள்வி கேட்டோம், நம்ம சீனியர் மாஸ்டர் என்ன பதில் சொன்னாங்க,
அப்படிங்கிற எல்லாமே நமக்கு வந்து ஞாபகத்துக்கு வரும். ஆக நீங்க இந்த பாயிண்ட்ஸ் வந்து எல்லாமே எழுதி வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது, மிக முக்கியம் அப்படின்னு சொல்றேன். சரி, இப்போ பாயிண்ட் நம்பர் 1 என்னன்னா, தினசரி தண்ணீர் மினிமம் 3 லிட்டர் குடிக்க வேண்டும். அப்போ 3 லிட்டர்னா கம்மி, 4 லிட்டர், 3 to 4 லிட்டர் குடிக்கிறது நல்லது அப்படின்னு சொல்றாங்க. விடியற்கால உடனே எழுந்திரிச்சு ஒரு 3/4 லிட்டர் தண்ணி உள்ள வர தள்ளுங்க. பிறகு 7 மணி டு 7:30, 8 மணியுமே வச்சுக்கோங்க. அப்புறம் அப்போ ஒரு 750 ml உள்ள வர தள்ளுங்க. அதன் பிறகு ஒவ்வொரு மணி நேரத்திற்கும் ஒரு 750 இருந்து 250 to 300 ml தண்ணி உள்ளார தள்ளிக்கிட்டே இருந்தீங்கன்னா 2 மணி நேரத்திற்கு ஒரு என்ன சொல்றது, ஒரு வாட்டி 2 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி தண்ணீர் கண்டிப்பா குடிச்சிட்டு வந்தீங்கன்னா அந்த அந்த அதாவது ஒரு மாட்டி கொடுத்தா 250 ml, அது ஒரு சின்ன பாட்டில் இருக்கு இல்லைங்களா. இந்த கல்யாணத்துக்கு போனீங்கன்னா அந்த இடைக்கு முன்னால இப்பெல்லாம் டம்ளர்லாம் வைக்கிறதே இல்லைங்க. டம்ளரும் வைக்கிறது இல்லை, அந்த பிளாஸ்டிக் டம்ளர் வைப்பாங்க, அப்போ அதுவும் கிடையாதுங்க. ஒரு பாட்டில் அழகா வச்சிடுறாங்க, அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க தயார் பண்றாங்க. அந்த 200 ml 300 ml அந்த தண்ணி அது முன்னால் வச்சிடுறாங்க. நம்ம அது கூட நம்ம வழியில போகிறதுக்கு கூட கொடுப்பாங்க. நீங்க பஸ்ல போவீங்க சார், தண்ணிக்கு என்ன பண்ணுவீங்க, இந்தாங்க வச்சுக்கோங்கன்னு சொல்லி ஒரு தாம்பூல பையோட ஒரு பாட்டில் தண்ணி கூட கொடுப்பாங்க. அந்த பாட்டில நம்ம கணக்கு எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் அந்த பாட்டில் 300 ml 250 ml 200 ml கணக்கு வச்சுட்டு குடிச்சிட்டு வாங்க, ரொம்ப நல்லா இருக்கும். சரி, நாம வந்து நம்ம சொல்ல போனா நம்ம ரிஷிங்களும் முனிவர்கள் எல்லாமே ஒரு கமண்டலம் வச்சிருப்பாங்க. கமண்டலம்னா தெரியுமில்ல, இப்படி ஒரு தூக்கு இது மாதிரி இருக்கும், அது முன்னால அப்படி வளைஞ்சிருக்கும், யானை தும்பிக்கை மாதிரி இருக்கும். அதை பிடிச்சிக்கிட்டு சாமிஜிங்கெல்லாம் போவாங்க. ஒரு சைடில் தண்டம் இருக்கும், ஒரு சைடில் கமண்டலம் வச்சுட்டு போவாங்க. அவங்க சாப்பிட்றது சாப்பாடு கம்மியா இருக்கும், ஆனா அந்த தண்ணியை மட்டும் நிறைய குடிப்பாங்க, கமண்டலத்தில் வாங்கி வாங்கி குடிப்பாங்க. அப்போ அந்த தண்ணீர் குடிக்க குடிக்க என்னன்னா அவங்களுக்கு டீடாக்ஸ் ஆயிடும். அதுக்கப்புறம் அவங்க வந்து நல்ல நல்ல டேஸ்டான சாப்பாடு சாப்பிட்றதுனால அவங்களுக்கு அருமையாகிடும். சரிங்களா? இப்போ சாலிட் ஃபுட்டின் தேவைகள் என்னன்னா ஆட்டோமேட்டிக்காக கம்மியாகும். 3 வேளை சாப்பிட்ற சாப்பாடு வந்து நீங்க 2 வேளையை சாப்பிட்டாலே போதுங்கிற அளவுக்கு வந்துடும். ஸோ நான் வந்து இது நேற்றே நான் ஒரு வாரத்துக்கு முன்னால இதை நான் படிச்சு எழுதியிருந்தேன்னா அநியாயமா அந்த வெல்னஸ் சென்டருக்கு போயிருக்க வேண்டிய அவசியமே இல்லை. எல்லாமே இதுல கொடுத்துருக்காரு சென்சேங்கிற நம்ம பத்ரிஜி அருமையா கொடுத்துருக்கிறார். இந்த ஒரு எப்படி இப்படிலாம் சாப்பிடணும், என்ன சாப்பிடணுங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. இப்ப எல்லாம் கொடுக்குறாங்க உடம்பு இழைக்கணுங்கிறதுக்காக, ஏதோ ஒரு மாத்திரை, ஏதோ ஒரு பொடி, ஏதோ ஒரு மருந்து நீங்க கொடுங்க, உங்களுக்கு இதுல இருந்து வருமானம் வரும், MLM அப்படின்னு சொல்றது. நீங்க வாங்கிக்க வேண்டிட்டா, சார் இது வந்து இவ்வளவு, இது நீங்க சாப்பிட்டுட்டீங்கன்னா நீங்க காசை ஒரு 3 பேரை இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது உங்க காசு வந்துடும், நீங்க ஃப்ரீயா சாப்பிட்ட மாதிரி ஆயிடுவாங்க. அப்படியா அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆர்வமா செய்வோம். ஆனா நம்ம விற்க போற இடத்துலயே அவனே நம்மள வந்து கேன்வாஸ் பண்ணுவான், சார் நான் இதுல மாட்டிக்கிட்டேன், நீங்க தான் என்னை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு இது சொல்லுவாங்க தெரியுங்களா, கொடுமை கொடுமைன்னு நாம சித்தப்பா சித்தி வீட்டுக்கு போனா அங்க 2 கொடுமை தலைவிரிச்சு ஆடிட்டு இருந்துச்சு. அந்த மாதிரி சேலை இல்லைன்னு சித்தப்பா வீட்டுக்கு போனா அங்க வந்து இது இது ஆடிட்டு இருந்ததுன்னு சொல்லுவாங்க. அந்த அந்த மாதிரி நாம இந்த முதல்ல LICலாம் அப்படிதான் இருந்ததுங்க. எப்படின்னா நிறைய வந்து ஏஜென்ட்ஸ் ஆக ஆக ஒரு வீட்டுக்கு போனா முதல்ல நீங்க நல்லா இருக்காங்களா இல்லையான்னு கேட்டுட்டு அடுத்ததை வந்து ஒரு பாலிசி போடுங்க, அப்பதான் இந்த டிஃபனை சாப்பிடுவானுவாங்க. சொந்தக்காரங்க வந்தாலும் கூட இந்த ஒரு பாலிசி, ஒரு சின்ன பாலிசியா போடுங்க, எனக்கு 10 நம்பர் நாம இப்ப இன்சூர் பண்ணணும், அதனால சின்ன பாலிசி அப்படின்னு சொல்லி அப்போ சாமி நீ சாப்பிடணும் கூட பரவாயில்லடா, எத்தனை அடுக்கி வச்சிருக்கிறேன் பாரு, இத்தனை வச்சிருக்கிறேன், நீ இத்தனைக்கும் பேர நான் பணம் கட்டணும், ஒரு வாட்டி கட்டிட்டா போதுமா அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு இதுவும் நடந்து. அப்போ அது போல நம்ம என்ன செய்யறாங்க, இந்த இந்த வந்து நம்ம நல்லபடியா நம்ம செய்யறதுக்கு ஃபுட்டு, அந்த நம்ம நல்லா ஃபுட்டு தேவையான ஆட்டோமேட்டிக்கா நமக்கு
இந்த கம்மியாயிடும், உடம்பு கம்மியாயிடும். 3 வேளை சாப்பிட்றத வந்து நம்ம 2 வேளை சாப்பிட்டா போதும் ஆயிடும். அப்போ சாப்பாடு நீங்கள் நல்லபடியா சாப்பிடணும். உடம்பு வந்து எப்படி சாப்பிடுறதுன்னா 2 வேளை மட்டும் தான் சாப்பிடுறது. அப்போ அதுலேயும் ஒரு வேளை வந்து குக்குடு ஃபுட்டு, மற்றொன்று வந்து ரா ஃபுட்டு அண்ட் ஃப்ரூட்ஸ்ன்னு சொல்றாங்க. குக்குடுனா நம்ம வந்து குக்கர்ல வச்சியோ இல்லை தட்டி பானையில வச்சா செய்யறது குக்குடு ஃபுட்டு. ஆனா இவங்க அடுத்த வேலை சாப்பாடு வந்து நீங்க என்ன செய்யணும்னா நோ பாயில் நோ ஆயில் அப்படி சொல்றதுங்க. நோ பாயில் நோ ஆயில். அப்புறம் அதே மாதிரி வந்து சிறுதானியத்துல செய்யறது. அந்த மாதிரிலாம் நிறைய இப்போ கோயம்புத்தூர் சைட்லாம் போனீங்கன்னா நிறைய இந்த மாதிரி கடைகளே வர ஆரம்பிச்சிருச்சு. அது சிவகுமார்ன்ட்டு ஒருத்தர், அவர் நிறைய எல்லாத்துக்குமே சொல்லித்தராரு. யூடியூப்ல கூட நீங்க பார்க்கலாம். அந்த மாதிரி அவர் நோ ஆயில் நோ பாயில் வந்ததுன்னா நீங்க வந்து அதுல சும்மா தேங்காய் பால் எடுத்துக்க சொல்றாரு. அதே மாதிரி இந்த அவுள் இருக்கு இல்லைங்களா, அவுளை கொஞ்ச நேரம் ஊற வச்சுட்டு அது நல்லா பிழிஞ்சிட்டு அதில் தேங்காய் பாலை ஊற்றி கொஞ்சம் நாட்டு சக்கரை போட்டு சாப்பிடுங்க. அவ்வளோ அருமையா இருக்குன்னு. சக்கரை பொங்கல் மாதிரி இருக்குன்னு. அதே மாதிரி அவ்வளோ வந்து தண்ணியில ஊற வச்சுட்டு கொஞ்சம் மோர் போட்டு சாப்பிட்டீங்கன்னா மோர் சாதம் ரெடி அப்படிங்கிறாங்க. அந்த மாதிரி நிறைய நோ குக் நோ வந்து நோ குக்கிங் நோ பாயில் நோ ஆயில் அப்படிங்கிறது. அது போல அந்த மாதிரி ஃபுட்டு சாப்பிடுங்க. நிறைய ஊற வச்ச பயிர்கள்லாம் இருக்கும். அது முளைகட்டிய பயிர், அந்த மாதிரியெல்லாம் அது ஒரு வேளை சாப்பிடணும். இந்த மாதிரி வாரத்துல 2 நாளோ மாசத்துல 2 3 நாளோ சாப்பிட்டீங்கன்னா அதுக்கு நம்மளுக்கு தேவையான புரோட்டீனு, பொட்டாசியம், மக்னீசியம் எல்லாமே கிடைக்குது. அப்போ நம்ம காசு போட்டு இல்லையா இது குறைஞ்சதுனால தான் உனக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அதுல டாக்டருங்க வந்து நிறைய புரியாத ஒரு மருந்தெல்லாம் எழுதி கொடுத்து அதை நம்ம பரீட்சை பண்ணி அதெல்லாம் செட் ஆகலைன்னு சொல்லி வேற 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 வேறன்னு எழுதி எழுதி கொடுத்து கடைசியில அவங்க ஒரு முடிவுக்கு வந்துருவாங்க. இது சும்மா விட்டாவே நல்லா இடம் போட்டிருக்குறா அப்படின்னு அந்த அளவுக்கு கொண்டு வந்துருவாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா நம்ம வந்து நம்ம உடம்ப நாம பார்த்துக்கணும் அப்படின்னும் போது ரொம்ப அருமையான ஒரு இது. அப்போ இந்த ஆஹ் நம்ம வந்து இப்போ ஆஹ் நம்ம இந்த நோ ஆயில் நோ பாயில் செஞ்சிருக்கும் போது நம்ம வந்து நிறைய ஃப்ரூட்ஸ் எல்லாம் சேர்த்து நேச்சுரலா எல்லாமே நம்ம வந்து நம்ம வந்து செய்யணும். அதுலயே இந்த கூட்டு, அதுலயே பொரியல், ரெடி டு கன்சியூம் அப்படின்லாம் இருக்கும். இயற்கையோட சாப்பாடு வந்து நம்ம சாப்பிடும்போது இந்த உடம்புல இயற்கையாகவே வந்து ரொம்ப அருமையான ஒரு டீடாக்ஸ் ஆகிறதும் அதை வந்து எப்படி நம்ம இது காப்பாத்துறதும் அப்படின்னுட்டு நமக்கு முன்னால வந்து நிற்கிறது தான் அந்த நம்ம உணர்வுகள். ஸோ இந்த செடியிலையும் வர பழங்களும் இயற்கையாலே உருவாக்கப்பட்டது தான். சாரி, இந்த இரண்டுக்கும் ஒரே இது என்னன்னா சிக்னேச்சர் இருக்குன்னா அது என்னன்னா அது சாப்பிட்ற போது இந்த உடம்பு வந்து அதுல இருக்க நியூட்ரிஷன்ல ரொம்ப குயிக்கா அப்சர்வ் ஆயிடும். அப்சர்வ் பண்ணிட்டு அதுல வந்து லெஸ் டைஜஷன் எனர்ஜி, அதாவது அந்த அந்த டைப் ஆஃப் வெரைட்டி ரொம்ப ரொம்ப கம்மியான எனர்ஜி அது யூஸ் பண்றது பண்ணிட்டு அது மேக்சிமம் நியூட்ரிஷன் கொடுக்குற மாதிரி இதெல்லாம் சமைச்சு பார்த்துக்கலாம். இப்போ எந்த சைடு எஃபர்ட் இருக்குன்னு பார்த்தோம்னா நேச்சர் ஃபுட்டு இஸ் த பெஸ்ட் ஃபுட்டுன்னு சொல்றாங்க. அப்போ நேச்சர் ஃபுட்டுன்னா என்ன ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ நம்ம ஒரு நாளைக்கு நல்ல சமைச்ச சாப்பாடா அப்படின்னு மற்றொரு வேலைக்கு சலாட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஃப்ரூட் சலாட் இந்த மாதிரி எல்லா ஃப்ரூட்ஸ் எல்லாம் போட்டு சின்ன சின்ன பீசஸோ இல்லை ஒரு பெரிய பீசஸ் எல்லாம் கட் பண்ணி போட்டு சலாடு மாதிரி சாப்பிட்றது இல்லையா, அந்த சலாடை வச்சுட்டு நம்ம சப்பாத்தியோட சேர்த்து சாப்பிட்றது. அந்த மாதிரி வெரைட்டிஸ் நிறையா. இந்த சாயங்காலம் 6 மணி ஆச்சுன்னா கொஞ்சம் மக்களா இருந்துச்சுன்னா அந்த இடம்லாம் நிறைய திடீர்னு ஸ்டார் எல்லாம் வானத்து மின்மீன்கள் தான் இங்கே இறங்கி பூமிக்கு வந்துட்டோம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு வெரைட்டி ஆஃப் ஃப்ரூட்ஸ் எல்லாம் நமக்கு அங்கே கிடைக்கும். அப்போ அதை அந்த மாதிரி சார் சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா நம்ம சார் நாங்கள்
வந்து நிறைய ஹெட் ஒர்க் செய்கிறோம் சார். அதாவது மூளை வேலை எல்லாம் வந்து பண்ணுறோம். இந்த ஃபிசிக்கல் ஒர்க்கு வந்து அதுவும் பண்ணுறோம். எப்படி ஃபிசிக்கல் ஒர்க்கு நாம் எப்படி அப்படின்னா, நீங்கள் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியில் ஒர்க்கில் செஞ்சுட்டு இருக்கீங்க. பார்த்தா நிறைய மூட்டை தூக்குறீங்க. அப்புறம் ஒன்றா சம் அதாவது நம்ம நம்ம இந்த ஒர்க்கெல்லாம் செய்யும்போது, பிசிக்கல் ஒர்க்கெல்லாம் செய்யும்போது நம்ம உடம்புல நிறைய தெம்பு வேணுமா இருக்குது, எனர்ஜி வேணுமா இருக்குது. அப்போ அதுக்காக நம்ம நிறைய அந்த சரியா சாப்பிடலன்னா ப்ராப்ளம் வரும். இப்போ நம்ம சாதாரண டீ கடையை பார்த்தீங்கன்னா, டீ கடையில உங்களுக்கு ஒரு டீயா போடுவாங்க. டீயா போடு அப்படின்னு சொல்லி டீயை போட்டு கொடுத்து அவர் சாப்பிட்டுட்டு இருக்கிற நேரத்துல ரெண்டு சூடா பஜ்ஜி, ரெண்டு போண்டா அப்படின்னுவாங்க. அந்த போண்டாவும் பஜ்ஜியும் சாப்பிட்டு வரும்போது டீ சரியா தெரியும். அப்படியே சாப்பிட்டுட்டு கிளம்புவாங்க. எவ்வளவு தூரம் எக்ஸசைஸ் செஞ்சு என்ன பிரயோஜனம்? காலி அப்படின்னுட்டு அது எல்லாமே காலி ஆயிடுது. அப்போ அந்த மாதிரி நீங்க ஆபீஸ்ல வந்து நீங்க போனீங்கன்னா பிசிக்கலா வேலை இல்லைனாலும் மண்டை மூளை வேலை செய்ய கசக்கி கசக்கி வேலை செய்வீங்க. அப்போ அந்த மைண்ட்ல தான் நிறைய ஒர்க் இருக்கு. புத்திசாலியா நம்ம அதை வந்து நிறைய கையில் இருக்கிற வேலையை முடிச்சுட்டு திருப்பி காத்துக்கவே வேண்டாம். அடுத்த லைனா இன்னொரு வேலை வந்துடும். ஸோ நம்ம பிசிக்கல் ஹேண்ட் ஒர்க்ல நமக்கு கம்மி அப்படின்னும் போது நமக்கு என்ன செய்யணும்? ரெண்டு வேலை சாப்பாடு அப்படி சாப்பிட்டீங்கன்னா அது வந்தவுடன் அதாவது என்ன சொல்றாங்கன்னா, நீங்க வந்து 3 வேளை சாப்பிடுங்க, கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிடுங்க. இல்லையா காலையில ஒரு 11 மணி வாக்கில் சாப்பிட்டுட்டு சாயங்காலம் ஒரு 6:30 7 மணிக்குள்ள சாப்பிட்டு முடிச்சிடுங்க. அதாவது லாங் இன்டர்வல் ஆஃப் இது. அது இல்லைன்னா திருப்பி நைட் தான் உங்களுக்கு நைட்டு சாப்பிட்ற சாப்பாடை விட்டுட்டா அடுத்த நாள் காலையில 11 மணிக்கோ 10:30 மணிக்கோ சாப்பிடுறது நல்லா ஒரு பெரிய டிஃப்ரென்ஸை கொடுக்குது, நல்லா இதை கொடுக்குது அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இந்த மாதிரி நம்ம நிறைய ரிசர்ச் எல்லாம் செஞ்சிருக்கிறாங்க. உலக மக்கள்லாம் வந்து நிறைய சாப்பிட்டா தான் வந்து வியாதிக்கு ஆளாயிடுறாங்க. நிறைய வேணுங்கிறது சாப்பிடாம வேணுங்க எல்லாம் உலகத்தில் இருக்க எல்லாமே அரவு மிஷின் மாதிரி அந்த மாதிரி தள்ளிக்கிட்டே இருக்குது. ஆமா, இது என்ன அதுல கூட இதுல கூட ரெண்டு, அதுல கூட ரெண்டு, இதுல ரெண்டு கூட அப்படின்னு எது எடுத்தாலுமே அப்படி. என்னங்க ரெண்டுன்னா எனக்கு ஒண்ணு, எங்க இதுக்கு அவங்களுக்கு ஒண்ணுன்னுவாங்க. கடைசியில அவங்க சாப்பிட்டு எழுந்திரிச்சு ரொம்ப நேரம் ஆயிருக்கும். ஆனா இவர் வந்து அவருக்காக சொல்லி வாங்கி இவரே சாப்பிடுவார். பக்கத்துல பாயசங்க மாதிரி சாப்பிட்டுட்டே இருப்பாரு. அப்போ இதெல்லாம் பண்ணா பார்த்தா வந்து நிறைய பேர் சாப்பிடத்தான் வந்து வியாதிக்கு ஆளாயிருக்காங்க. அது மாதிரி நிறைய பேர் தேவையில்லையோ சாப்பிட்டுட்டே இருக்கிறதுல அவங்க வந்து வியாதிக்கு ஆளாயிறாங்க. இப்போ நாம இது தவிர நமக்கு கம்மியா சாப்பாட்டு யாரும் வியாதிக்கு வருவதில்லை, வியாதிக்குள் விடுவதில்லை. கம்மியா சாப்பிட்டு அளவோட சாப்பிட்றாங்க. எல்லாமே குடும்ப வந்து வியாதிக்கு ஆளாகாம அவங்களுடைய ஹெல்த்தை பார்த்துக்கிறாங்க. ஸோ நமக்கு வேணா நம்ம ஓகே இன் சம் ஆகட்டும் சார். கொஞ்ச நேரம் எடுத்துக்கிறேன் சார், ஒரு 5 மினிட்ஸ் பர்மிஷன் கொடுங்க. எஸ் சார், எஸ் சார், எஸ் சார், ஆகட்டும். ஷூர் சார். ஆமா, எடுத்துங்க சார், டைம் இருக்கு சார். இன்னும் 10 மினிட்ஸ் மேல இருக்கு. அப்படியா? சரி, ஆகட்டும். அப்போ ஸ்ட்ரெஸ் ஆகட்டும். அப்ப பலவிதமான வியாதிகள் வந்து நிறைய சாப்பிட்றதால தான் வருது அப்படின்னாங்க. ஒரு இலையில சாப்பிட்டுட்டே இருப்பாரு ஒரு ஹோட்டல்ல. அவங்க எதுக்கு என்ன சாப்பிட்றாங்களோ அது ரெண்டு கொண்டாடுவாங்க. இன்னொரு அந்த பக்கம் பார்த்தா அது என்னென்ன பேர் தெரியாது, அது என்ன டேஸ்ட்ன்னு தெரியாது, அது ரெண்டு கொண்டாங்கன்னுவாங்க. எல்லாம் சாப்பிட்டுட்டு இன்னும் ஏதாவது இருக்கான்னு கேட்பாங்க. அந்த மாதிரிலாம் கூட ஜனங்க இருக்கிறாங்க. அப்படி சாப்பிட்டு போட்டான். அப்படி சாப்பிட்றதுனால நமக்கு என்னன்னா வியாதி தான் வரும். அப்போ உணவே மருந்து போய் மருந்தே உணவாயிடுது. அது கம்மியாகும். அப்போ இதை நம்ம ரிசர்ச் பண்ணி சொல்றாங்க. ஸோ நம்ம என்னன்னா பாயிண்ட் பை பாயிண்டா நம்ம பார்க்குறோம். அப்போ நம்ம சாப்பாடு முக்கியம், உடம்பு ஆரோக்கியத்துக்கு சாப்பாடு முக்கியம். அதுல முக்கியமானது தண்ணி முக்கியம், அந்த சமைக்கிறவங்க முக்கியம். சமைச்சு சாப்பிடும்போது எந்தவித ஸ்ட்ரெஸ்ஸும் நம்ம எந்தவித எண்ணங்களும் அதிகமா வச்சுக்காம சாப்பாட்டு மேல கவனம் செஞ்சு சாப்பிடணும். அதாவது மைண்ட்ஃபுல்னஸ் சொல்லுவாங்க. சாப்பிடும் போது சரி ஒரு பக்கம்
போன்ல பேசிட்டே இருப்பாங்க. இன்னொரு பக்கம் வந்து சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. அந்த மாதிரிலாம் சாப்பிடும்போது செய்ய வேண்டாம். ஒரு வேளை ஒரு டைம்ல செஞ்சாவே உங்களுக்கு டயர்ட்னஸ் இருக்காது அப்படின்னு சொல்லுவார் விஜய் சார். மைண்ட்ஃபுல்னஸ்ங்கிறத வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்ப அந்த மைண்ட்ஃபுல்னஸோட நம்ம செஞ்சோம்னா நமக்கு எவ்வளவு வேலை செஞ்சாலுமே சந்தோஷமா இருக்குமே தவிர்த்து நமக்கு டயர்ட் ஆகாது. அந்த மைண்ட்ஃபுல்னஸை கடைபிடிச்சு பாருங்க. ஆரம்பத்துல கஷ்டமா இருந்தாலும் அது ஏன்னா சமைக்கும் போது பெண்கள்லாம் வந்து ஒத்த வேலையை செய்யறது அப்படியே எல்லா வேலையும் பார்ப்பாங்க. பொண்ணுக்கு ஜடை போட்டுட்டே இருப்பாங்க. இந்த பக்கம் உப்புமா கிண்டி விட்டுருவாங்க. இந்த பக்கம் பார்த்தா போன் வந்துகிட்டே இருக்கும். அந்த போன் எடுங்க அப்படின்னு மச்சான் அந்த போன் எடுங்கன்னு சொல்றதுக்குள்ள அவர் வந்து எடுக்கிறதுக்குள்ள இவங்களே போய் எடுத்துட்டு வந்துட்டு திருப்பியும் போன்லயே பேசிட்டு ஜடையும் பின்னி விட்டு ரெண்டு கரண்டியை ரெண்டு தட்டு தட்டி விட்டுருவாங்க. இந்த பக்கம் தோசை போடுவாங்க, அந்த பக்கம் குழம்பு கொதிச்சுட்டே இருக்கும். இந்த மாதிரி பொண்ணுக்கு ஸ்கூலுக்கு போறதுக்கு ரெடி ஆகிட்டே இருக்கும். இவங்களும் அப்பப்போ ஒன்று ரெண்டு டேஸ்டா இருக்கு நல்லா இருக்கான்னு பார்த்து செக் பண்ணிட்டு அந்த அன்னைக்கு டிஃபனை முடிச்சிருவாங்க. அப்போ எல்லா வேலையும் பார்க்கணும். வீட்டுக்காரர் உடனே டவல் எடுத்துட்டு வா அப்படின்னு இங்க போகும்போது எடுத்துட்டு போக கூடாதா அப்படின்னு கேட்டா இல்ல இல்ல நீ கொண்டாதான் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அதுலயும் ஒரு இது ஐஸ் வச்சிருவாரு. அந்த மாதிரி நிறைய வந்து அந்த இதெல்லாம் நடந்துக்கிடும். மைண்ட்ஃபுல்னஸ் சீக்கிரமே டயர்ட் ஆயிடும். செய்யறது ஒரு வேலையை ஒண்ணுக்கு ஒண்ணு அடுத்தடுத்து செஞ்சாங்கன்னா அந்த மைண்ட்ஃபுல்னஸ் நம்ம அப்ளை பண்ணும்போது நமக்கு வந்து அவ்வளவா தெரியாது, நமக்கு தெரியாது. இப்ப எதுவுமே நம்ம எல்லாமே அப்பப்ப நொய்யன்னுட்டு இந்த பக்கம் கொஞ்சம் அந்த பக்கம் கொஞ்சம் அந்த பக்கம் கொஞ்சம் இந்த பக்கம் சொல்லி 10 அவதாரம் எடுத்து செய்யற மாதிரி இந்த பெண்கள் டைம்லாம் பெண்கள் பார்த்தீங்கன்னா காலையில அவ்வளவு இது செஞ்சுட்டு இருப்பாங்க. அவங்க எப்படிதான் இந்த டேலண்ட் வருதுன்னு தெரியறதே இல்லை. அவங்க அந்த 10 அவதாரத்தை எல்லாம் ஒரே அவதாரமா பார்க்கணும்னா அங்க வந்து பெண்கள்ல தான் நம்ம வீட்டு பெண்கள் தான் அந்த அளவுக்கு சாமர்த்தியமா அந்த குடும்பத்தை கவனிச்சுக்குவாங்க. கடைசியில வெந்ததோ வேகாதோ இருந்தோ இல்ல எல்லாம் எடுத்து அள்ளி வாய்க்குள்ள போட்டு வயிற்றுக்குள்ள தள்ளி விட்டுட்டு அப்பாடான்னு போய் ஆட்டோல உட்காந்தோ இல்லை வந்து ஆபீஸ் போறதுக்கு விடியல் பஸ்ல உட்காந்தோ போயிட்டு அங்க விடியல் பயணம் செஞ்சுட்டு அப்புறம் அங்க போய் தான் ரெஸ்ட் எடுக்கணும். அங்க சில பேருக்கு அதையும் அங்கேயும் வேலை இருக்கும். சில மேக்சிமம் அந்த கவர்மெண்ட் ஆஃபீஸில் வேலை செய்யும்போது வீட்டில் வேலை செஞ்சுட்டு ஆஃபீஸில் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு கூட வாய்ப்புகள் நிறைய இருக்கு. எல்லாருக்குமே அந்த வாய்ப்பு கிடைக்கிறது இல்லை. நிறைய பேர் அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால சரி நம்ம எனர்ஜி வந்து நமக்கு வந்து சாப்பாடு முக்கியங்கிறது தெரிஞ்சுக்கிட்டோம். எனர்ஜி வேணும்னா சாப்பாடு நமக்கு வேணும். பிராண எனர்ஜி அப்படின்னு சொல்றாங்க. மூச்சு காத்துல இருந்து நம்மளுக்கு எனர்ஜி வரும். அப்போ பிராண எனர்ஜில இருந்து நமக்கு அந்த மூச்சு காத்து வாங்கணும் இல்லையா, உள்மூச்சு வெளிமூச்சு நமக்கு அந்த அது எனர்ஜி கொண்டு வருது. அப்போ ரொம்ப இம்பார்ட்டன்ட் எனர்ஜி தான் அது. அப்போ நம்ம என்ன செய்யணும், அந்த பிராண எனர்ஜியை வந்து சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி இந்த உடம்புக்கு தண்ணீர் தானாகவே ஆக்சிஜன் எடுத்துக்கும். காத்துல இருக்கிற தண்ணிய இந்த உடம்பானது இழுத்துக்கிட்டு அது வந்து இது பண்ணுது. ஆனா நீங்க கண்ணை மூடி இந்த 3 காத்தையும் கண் விழிச்சு அதுல வந்து பார்த்தோம். மேக்சிமம் பார்த்து ஆக்சிஜன் பார்த்தீங்கன்னா ஓ ஆக்சிஜன், அதாவது ஆக்சிஜன் வந்து அப்சார்வ் ஆகிருக்கும். அப்போ இதுதான் சேர்ந்து பிராணசக்தியும் சேர்ந்து இந்த பிராணசக்தியும் ரொம்ப ரொம்ப வந்து இம்பார்ட்டன்ட் எனர்ஜி ஆகுது. அப்போ இந்த பிராணசக்தி இருந்தா மட்டும்தான் இந்த உடம்பு வந்து மின்னும். அதனுடைய சொல்யூஷனே அதுதான், பிராணசக்தி தான். இந்த உடம்ப பார்த்தீங்கன்னா கைகள்லாம் அப்படியே மின்ற மாதிரி இருக்கும், ஷைனிங்கா இருக்கும். அது பின்னால பார்த்தீங்கன்னா தலைக்கு பின்னால ஒரு ஒளிவட்டம் தோணும். இதுக்கெல்லாம் காரணம்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டுல அதே ஒரே ஒரு வந்து நம்ம பாராட்டி நம்ம மிஸ்ஸஸ் எல்லாம் பாராட்டி பேசும்போது அவங்களுக்கு பின்னால தோன்றதுன்னா ஒளிவட்டம். அந்த ஒளிவட்டத்திலிருந்து நம்ம தப்பிச்சுக்கலாம். ஏதாவது ஒன்று சொன்னா இந்த மாதிரி டிஃபன் யார் போடுறாங்க? 5 ஸ்டார் ஹோட்டல் 3 ஸ்டார் ஹோட்டல்ல போனா இதை விட வந்து வீடே பரவாயில்லன்னு சொல்லி இப்போ நிறைய முடிவெடுத்து தான் இப்போ வீட்டு முறைப்படி சமையல் அப்படிலாம் சொல்லி செய்யறாங்க. அந்த அந்த மாதிரி வர்றதுக்கு காரணம் என்னன்னா நம்ம செய்யக்கூடிய அருமையான சாப்பாடு, அருமையான சமையல், மைண்ட்ஃபுல்னஸோட செய்யறது. நம்ம ரஜோ குணத்தோடு இல்லாம சாத்விக குணத்தோட நம்ம செய்யும் போது அந்த சமையலும் இனிக்கும், நம்ம சாப்பாடும் இனிக்கும். நம்ம வேணும்னா ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பாருங்க. உங்களை வந்து எனர்ஜி கம்மியா இருக்க
அதாவது நீங்க எனர்ஜி கம்மியா இருக்குதுன்னா சரியான சாப்பாடு இல்லைன்னா நமக்கு சரியான தூக்கம் வராது. சரியான தூக்கம் வரலன்னா நமக்கு சரியான ரெஸ்ட் இருக்காது. சரியான ரெஸ்ட் இருக்கலன்னு என்ன அர்த்தம்? அன்னைக்கு பூரா வீட்லயும் சரி ஆபீஸ்லயும் சரி அன்ரெஸ்ட் ஆயிடும். எல்லாமே தலைகீழ மாறி இருக்கும். அது இந்த சகஜமா பழகுறது போய் எல்லாத்தையும் திட்டி வலிஞ்சு விடுறதுலாம் இதுக்கு காரணம் என்னன்னா, இந்த மாதிரி சரியான ஃபுட்டு சாப்பிடாம, சரியானபடி ரெஸ்ட் எடுக்காம, சரியானபடி நம்ம வந்து இதை நம்ம சரியா படிக்கணும் வேண்டிக்கிட்டு, இன்றைக்கு எனக்கு கொடுத்த தலைப்பு ஆரோக்கியத்துல கொஞ்சம் டச் பண்ணியிருக்கிறோம். முக்கியமா நம்ம சாப்பாடு சமாச்சாரத்தில் நம்ம பார்த்துருக்கிறோம். இந்த சாப்பாட்டுல முக்கியமான தண்ணி, அந்த தண்ணி தான் நமக்கு எனர்ஜியா கொண்டு வருது. இதுல ரஜோகுணத்தோட சாத்விக குணத்தை செஞ்சு சாப்பிடும் போது ரொம்ப நல்லா எனர்ஜி கிடைக்குது. நம்ம எனர்ஜி கிடைச்சதுன்னா அது வந்து நம்ம மைண்ட்ஃபுல்னஸோட நம்ம செய்யும்போது அந்த சமையலும் ரொம்ப நல்லா இருக்கும். அதனால நம்ம இதெல்லாமே வந்து நமக்கு சொல்லிக் கொடுத்த பிதாமக பத்திரிஜி தான். இது எல்லாமே பாராட்டும். அவரை பீன்ஸ் எப்படி கட் பண்றது, கேரட் எப்படி கட் பண்றது, அது எப்படி சமைக்கிறது அப்படின்னு இந்த பழைய தட் இஸ் சீனியர் லீடர்ஸ்க்கெல்லாம் போய் கேட்டீங்கன்னா அவர் எங்க வீட்டுக்கே வந்து சொல்லி கொடுத்தாருங்க. எங்க வீட்டுல இருந்து ஸ்டீஃபன் எங்களுக்கெல்லாம் பீன்ஸ் பொரியல் செஞ்சு கொடுத்தாருங்கன்னு சொல்லக்கூட சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு அவர் எல்லாரோடையும் அன்பா பழகி அவங்களுக்கு எப்படி எப்படிலாம் நம்ம ஆரோக்கியத்தை கத்துக் கொடுக்கணுங்கதான் கத்துக் கொடுத்து அந்த அளவுக்கு நமக்கு கொடுத்ததுன்னா நம்ம பிதாமக பத்திரிஜி தான். அந்த அளவுக்கு அந்யோன்யமா நமக்கு எல்லாருக்கும் பழகி நம்மளுடைய பக்தியை வந்து அன்பால அன்பால சேர்ந்து அந்த போல ஒரு அருமையான ஒரு சொல்ல போனா ஒரு அருமையான ஒரு கடவுள் அவரு என்னை வந்து கடவுள்னு சொல்லாதீங்க, எல்லாருமே கடவுள்னு சொன்னாரு. மாசுன்னு சொல்லாதீங்க, நீங்க எல்லாருமே மாசுன்னாரு. நம்ம எல்லாம் யாருன்னா ஃப்ரெண்ட்ஸ்ன்னுட்டாரு. ஒத்த வழியில எல்லாத்தையும் முடிச்சுட்டாரு. நம்ம எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் தான், நம்ம எல்லாருமே கடவுள் தான், நம்ம எல்லாருமே மாஸ்டர் தான். உங்களுக்கு இல்லாத எதுவுமே எனக்கு இல்லை, எனக்கு இல்லாத உங்களுக்கு இல்லை. எல்லாரும் நம்ம ஒண்ணுதான், வாங்கி சேர்ந்து பயணிப்போம், இந்த உலகத்தை மாற்றுவோம்னு சொல்லிட்டு அவரு கற்றுக் கொடுத்துருக்காரு. நம்ம அதை அவருடைய முக்கியமான சமாச்சாரத்தெல்லாம் நம்ம எடுத்துக்கிட்டு தலைமையில் எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து அவருடைய இதை நம்ம பரப்பிக்கிட்டு வர்றோம். ரொம்ப நன்றி எனக்கு வாய்ப்பு கொடுத்த மகாவதார் அறக்கட்டளைக்கும் ரங்கநாதன் குருஜி அவர்களுக்கும் பழனியப்பன் ஐயா அவர்களுக்கும் மற்றும் பயணித்து வரும் ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எனக்கு வாய்ப்பு மகிழ்ச்சியுடன் இது பண்ணோம். குட் நைட். டுமாரோ வி வில் சீ. தேங்க்யூ சார். தேங்க்யூ.